ராகுவோடு சூரியன் இணையும் போது பிதுர்காரகன் சூரியன், அதோடு ராகு இணைகிறாரு. அப்போ இவங்களுக்கு இயற்கையாகவே பிதிர் தோஷம் வந்துடுது. முன்னோர்களோட சாப கோபங்கள். இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா தந்தையார் கடுமையான கஷ்டம். சில பேர்த்துக்கெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே தந்தையார் போயிடுவார். சில பேருக்கெல்லாம் தந்தையார் நோய்வாய்ப்பட்டு இறந்துருப்பார். சில பேர் தந்தையாருக்கு சர்ஜரி நடந்திருக்கும். சிலருக்கு தந்தையாருக்கு உறவு சரி இருக்காது. இல்லை தந்தையார் வளர்ச்சி அடையில் இழந்துட்டார், வளர்ந்ததுக்கப்புறம் இழந்து மேலே வந்தார்னு ஏதாவது ஒரு கதை அங்கே இருக்கும். இவர்களுக்கு குலதெய்வ ஆசீர்வாதம் குறைவு, குலதெய்வ வழிபாட்டில் குளறுபடி, இல்லை குலதெய்வம் 2 இடத்துல 3 இடத்துல இருக்குங்கிற ஒரு அமைப்பு. சூரியன் ராகு. குழந்தைகளால் மன உளைச்சல். குழந்தை பிறந்ததுக்கு பின்பு ஒரு விஷயத்தை இழந்து அப்புறம் மேலே வர்றது. இதெல்லாம் சூரியன் ராகுவோட வேலை. குறிப்பாக இவர்களுக்கு பிதிர்தோஷம் அதிகம். இதை பிரசன்னம் வச்சு பார்த்துட்டு தான் பிதிர்தோஷத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ராகு சூரியன் இணைஞ்சாலே ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கோயில் வழிபாடு எதுனா திருநாகேஸ்வரம், இல்லை நம்ம ஈரோடில் கொடுமுடி. இந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும், ஒரு வளர்ச்சி கிடைக்கும்.